ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி காளான் குழம்பு செய்ய போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், சோம்பு கசகசா கொஞ்சம் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை அடுப்பில் வச்சுருவோம். குக்கர் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடிக்கட்டும். வெடித்ததும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள தட்டிடுவோம். ஒரு 100 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே தட்டிடுவோம். நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துருவோம். நல்லா வதக்கிடுவோம். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுருவோம். நல்லா வதங்கணும். காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுது உள்ளே ஊற்றிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். மசாலா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருவோம். இப்போ கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இப்போ கலந்து விட்டுருவோம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். 5 விசில் வந்துடுச்சு. 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பாடோடு பரிமாறிடுவோம். சுவையான காளான் குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள்.